மைடியல் டோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட ஹேர் லாஸ் கண்ட்ரோல் சேலஞ்ச் 7 days ஹேர் லாஸ் கண்ட்ரோல் சேலஞ்சில் இன்னைக்கு வந்து டே 7 இதோடு நம்ம இந்த சேலஞ்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த சேலஞ்சில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டே 7ல் நம்ம ஹேரில் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் வந்து பண்ணி நம்ம ஹேர் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஷேர் பண்ணிட்டு தான் சொல்லியிருந்தேன். ஸோ என்ன வந்து பண்ணலாம், நம்ம ஹெல்த்தியாக வந்து ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு 5 டிப்ஸும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அது பண்ணுறதுனால நம்ம ஹேர் டேமேஜ் ஆகும்னு ஒரு 5 டிப்ஸும் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நீங்கள் கரெக்டாக லிசன் பண்ணி ஏதாவது நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதை வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து விட்டுருங்க. அப்புறமா வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதையெல்லாம் ஒவ்வொரு டிப்பாக வந்து ஆட் பண்ணி உங்களோட ஹேரை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணுறதுனால தான் நம்ம ஹேர் டேமேஜ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே என்னெல்லாம் பண்ணி நம்ம ஹேர் அப்படியே வச்சுக்கலாங்கிறதுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்த போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணால் நான் வீடியோஸ் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 7 days ஹேர் லாஸ் கண்ட்ரோல் சேலஞ்சு முடிச்சதுமே நம்ம 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் அந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ணணும், அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணும், நீங்களும் ட்ரை பண்ணணும், உங்கள் ஹேர் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் மேலே கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பேசிக்கான மிஸ்டேக்ஸு, ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான விஷயங்களாக தெரிஞ்சுக்க முடியும். இது அதை விட ஒரு லெவல் அதிகமாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற மிஸ்டேக்ஸும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதை கொஞ்சம் ஒரு லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகும் நமக்கு தெரியும். பட் அந்த ஸ்கேல்ப் மசாஜையும் நம்ம தப்பாக பண்ணக்கூடாது. ஸ்கேல்ப் மசாஜ் அப்படிங்கிறது ஒரு 4 to 5 minutes மட்டும்தான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆயிலை உங்களோட ஃபிங்கர் டிப்பில் வந்து எடுத்துக்கிட்டு அப்புறமா நீங்கள் மசாஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு நெயில்ஸ்லேயோ இல்லை ஆயில் எதுவுமே எடுத்துக்காமல் வெறுமனும் மசாஜ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது நம்மளோட ஹேர் கியூட்டிகல்ஸ் எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ணும். அதே மாதிரி அது வந்து மசாஜ் மாதிரி இருக்காது, நம்ம தலையை சொரிஞ்சு வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ மசாஜ் அப்படின்னாலும் அந்த ப்ராப்பராக பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹேர் வந்து கொஞ்சம் சில்கியாக தெரியணும், ஹேர் கொஞ்சம் பவுன்ஸியாக தெரியணும், ஹேர் நல்லா குட் ஸ்மெல்லோடு இருக்கணுங்கிறதுக்காக பர்ஃப்யூமு, ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட ஹேர் நல்லா ஒரு குட் ஸ்மெல்லு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஷாம்புவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு மனம் வர மாதிரியான ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பர்ஃப்யூமு ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். பட் அதில் இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம ஹேரை ரொம்ப டேமேஜ் பண்ணும். தேர்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 டைம் நம்ம வந்து தலையை வந்து சீவலாம். 2 டைம் வந்து தலை வந்து வாரி விடலாம். காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம். சும்மா கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது, போகும்போது இந்த மாதிரிலாம் சும்மா நம்ம வந்து தலையில் வந்து கோம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்கேல்பில் வந்து நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற ஆயிலெலாம் வந்து அதுக்கு கேப்பே விடாமல் தலையில் சீவிக்கிட்டே இருக்கோன்னா அது நம்ம ஹேரை ட்ரை பண்ணும். கரெக்டாக வந்து எதுவுமே நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஃபோர்த்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிஷ்னரையும் சீரமையும் ஸ்கேல்பில் யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிஷ்னரும் சீரமும் நம்மளோட ஹேர் லென்த்துக்கு தானே தவிர ஸ்கேல்ப்புக்கு கிடையாது. ஸ்கேல்பில் நீங்கள் ஏதாவது ஆல்மண்ட் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயிலோ அந்த மாதிரி வந்து ஒரு 4 to 5 drops வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் லென்த்துக்கு வந்து சீரம் யூஸ் பண்ணுங்கள். என் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அதனால நான் சீரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணிடாதீங்க. 5th லாஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிகமாக ஹேர் வாஷ் பண்ணுறது. ஆக்சுவலி போன வீடியோஸ்லேயும் வந்து அந்த ஆல்ரெடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஹேர் வந்து டூ மச் ஆஃப் ஹேர் வாஷிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து 7 days வீக்கில் இருக்கிற 7 days யூஸ் பண்ணுறீங்க, ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஹேரில் வந்து நேச்சுரலாக நம்ம ஸ்கேல்பில் ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அது டைமே கொடுக்காம அதை அடிக்கடி நம்ம ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு நேச்சுரலான ஹேர் க்ரோத்தே வந்து அந்த இடத்துலேயே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓவராக வந்து ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. இல்லை எனக்கு ஹேர் வாஷ் பண்ணாதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ வந்து சண்டே ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா மண்டே வந்து அப்படியே விட்டுருங்க, ஹேர் வாஷ் பண்ண வேண்டாம். அந்த நாள் நைட்டு வந்து ஸ்கேல்பில் ஆயில் வச்சுட்டு
நெக்ஸ்ட் நாள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். டெய்லியும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தாச்சு. இனி என்னெல்லாம் பண்ணலாம், அதை பண்ணுறதுனால நம்ம ஹேர் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. இப்போது ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் அப்படி விடும்போது நம்மளோட ஸ்கேல்பில் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற ஆயில் வந்து தாராளமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகி அது எல்லா பக்கமும் வந்து அந்த ஸ்கேல்ப்லாம் வந்து பரவி நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து ஒரு நேச்சுரலாக நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கேப் வர்றதுக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு வந்து வீக்லி 2 times இல்லை 3 times தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ண அடுத்த நாள் வந்து ஒரு பிரேக் விட்டுருங்க. ஆயிலு ஹேர் வாஷ்க்கு எல்லாத்துக்கும் பிரேக் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் எல்லா வேலையும் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால நேச்சுரலான ஒரு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை ஹேர் கலரிங் பண்ணியிருக்கீங்கன்னா யூவி ப்ரொடக்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணுங்கள் வெளியே போகும்போது. அப்படி அதை யூஸ் பண்ணாமல் வெறுமனே சீரம் அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா அது உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக பண்ணிடும். அதுக்கு இந்த யூவி ப்ரொடக்டன்ட் யூஸ் பண்ணும்போது அது உங்களோட சன்லேருந்து அந்த சன் யூவி ரேஸ்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி உங்களோட ஹேர் கலரும் டிம் ஆகாமல் பார்த்துக்கும். தேர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேல்ப் மசாஜ். ஒரு 4 to 5 minutes டெய்லியும் ஒரு நைட் டைமில் ஒரு ஆயில், அதாவது ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் ஒரு 4 to 5 drops உங்களோட கையில் விட்டுட்டு அதனால் ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல்ப்புக்கு ஒரு மசாஜ் கொடுக்குறது மூலமாக பெட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக உங்களோட ஹேர் எண்ட்ஸை ட்ரிம் பண்ணுங்கள். ரெகுலராக ஆனால் டெய்லியும் கிடையாதுங்க. ஒரு 2 to 3 months ஒன்ஸ் உங்களோட ஹேர் எண்ட்ஸை வந்து ட்ரிம் பண்ணுறது மூலமாக ஸ்பிட்டென்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸ்பிட்டென்ஸ்னால ஹேர் லாஸ் ஆகிறதையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃபிஃப்த் லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது இல்லை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும் உங்கள் ஹேர்ன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஆயில் மசாஜ் சொல்கிறேன். ஆல்மண்ட் ஆயில் ஒரு 2 tablespoon எடுத்துக்கோங்க. ஜொஜோபா ஆயில் ஒரு 2 tablespoon எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 15 minutes கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேரோட ட்ரைனஸ் இது கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஹேருக்கு தேவையான நரிஷ்மெண்ட் இது கொடுக்கும். ஆல்மண்ட் ஆயில் கிடைக்கும். ஜொஜோபா ஆயில் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா விட்டமின் இ ஆயில் எடுத்துக்கோங்க. ஆல்மண்ட் ஆயில், ஜொஜோபா ஆயில், அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் இ ஆயில் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்லேருந்து அப்ளை பண்ணிட்டு 15 minutes கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஹேர் இன்னுமே நரிஷ்மெண்ட்டாகவும் மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்க முடியும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோன்னு உங்களுக்கே தெரியும், 30 days ஹேர் கட் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் அதை 1 by 1 வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லியிருக்கணும், டூஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும், அது எல்லாத்தையும் 1 by 1 ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இப்படி பண்ணுறது மூலமாக உங்களோட ஹேர் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். நம்ம ஹேருக்கு ஸ்கின்னுக்கு டாக்டர்கிட்ட போக ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி நம்ம செலவு பண்ணணும். பிகாஸ் இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கு நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா நம்ம அவ்வளோ செலவு பண்ணணும். அந்த ரிசல்ட்டு நமக்கு பொறுமையாக தான் கிடைக்கும். அதுக்கு பதிலாக வீட்லேயே இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது அந்த செலவுலலாம் குறைச்சிக்கவும் முடியும், நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்ம ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கவும் முடியும். ஸோ நெக்ஸ்ட் 30 days ஹேர் கட் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கும் மறக்காம நம்ம சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் டவுட் இருக்குது இல்லை ஹேர் பேக் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.